வெல்னஸ் ஆப்பை பற்றி நான் ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அசென்ஜரில் கொடுத்த 5000 பாயிண்ட்ஸை வந்து வெல்னஸ்க்காக எல்லாம் நிறைய பேர் கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதில் எப்படி ஆர்டர் பண்ணோம், எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணோம் வேணான்னு இதுலேயே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். வெல்னஸ் ஆப்பில் அப்ளிகேஷன் இல்லாதது வேறு எங்கே நம்ம நிறையா வாங்கலாம், அப்ளிகேஷன் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம வேறு எப்படி வாங்கலாம் அதையும் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த ப்ராடக்ட் வாங்கலாம், எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வாங்க தேவையில்ல இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வாங்க வேணான்னு ப்ராடக்ட்டை வந்து இந்த வென்டிலேசர் ஒரு சிலது இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் இருக்கும், இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். அது எல்லாமே நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே நம்ம கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும், நமக்கு ரிவ்யூஸ் பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டி ரொம்ப மட்டமாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து ப்ரைஸும் ரொம்ப ஹையாகவே இருக்கும். அதனால் இதெல்லாம் வாங்கி வந்து பாயிண்ட்டை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக நீங்கள் என்னென்ன வாங்கலாம்னா, உங்களுக்கு தேவையான சோப்பு, ஷீப்பு, டெய்லி எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸை வந்து இந்த வெல்னஸ் ஆப்பில் வாங்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு பல்கான ஆர்டர் போட்டாலோ சரி, மெஜாரிட்டியான வாங்குகிற ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலோ டெய்லி எசென்ஷியல்ஸில் இப்போ கோல்கேட் பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பல்காக நீங்கள் வாங்கும்போது எல்லாருமே போய் கோல்கேட் பேஸ்ட் தான் வாங்கணும். ஸோ வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுப்பீங்க, கோல்கேட் பேஸ்ட் கொடுப்பீங்க, இல்லை பெப்சிடென்ட் பேஸ்ட்டு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சோப்பு, இல்லை ஹிமாலயா ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டே ஆட் பண்ணிகிட்டே வரீங்க. ஆட் பண்ணிட்டே வரும்போது ஆட் டு கார்டு கொடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு பே பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு எது முக்கியமாக ரொம்ப தேவைப்படுதோ அந்த மாதிரி ப்ராடக்டை மட்டும் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். சரி, ஓகே, இது வாங்கிட்டோம், இந்த அமௌண்ட்டுக்கு வந்து மெட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வாங்க என்ன ஆகும்னா, அது வந்து எல்லாமே கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து இந்த வெல்னஸ் காரனே வேம்டே பண்ணுறது தான். அது ஏன் பண்ணுறான்னா, நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே ஐடியா வாங்கினா அவனுக்கு வந்து ஷிப்பிங் வந்து காஸ்ட் 50 ரூபா தான் ஆகும். இது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக வாங்கும்போது என்னன்னா ஷிப்பிங் ஆகும். நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கும்போது 50 ரூபாய்க்கு ஷிப்பிங் வரும். 10 ரூபா எதனா ஒரு சோப்பு வாங்கும்போது நீங்கள் ஒரு 50 ரூபா ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும், பிளாட்ஃபார்ம் சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எதுலாம் தேவையான பொருளோ அது கரெக்டாக ஆட் டு கார்டு கொடுத்துட்டு அது கேன்சல் ஆகும். அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து நீங்கள் ஆட் டு கார்டு கொடுத்து ப்ராசஸ் பண்ணி பே பண்ணுங்கள். சரி, அப்ளிகேஷனில் இல்லாதது க்ரோமில் நிறையா இருக்கும் ஆப்ஷன்ஸு. எப்படின்னா, நீங்கள் க்ரோமில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்கும். இதை அப்ளிகேஷன்ஸோட க்ரோமில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் ஆட் டு கார்டு கொடுத்துட்டு பே பண்ணும்போது டேரெக்டாக அப்ளிகேஷனில் போய் பே பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் நம்பி இல்லாமல் க்ரோமில் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஆட் டு கார்டு கொடுத்து நாங்கள் பே பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக எதனா டவுட் வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.